ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் கேசரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். 7 முந்திரி, கொஞ்சம் திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 1/2 கப்பு ரவை எடுத்துருக்குறேன். அதையும் இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரவையை வறுத்துக்குங்க. இப்போ நான் ரவை எடுத்த கப்பில் தான் பீட்ரூட் 1 கப்பு எடுத்துக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நான் 1 கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் தான் நான் பீட்ரூட் எடுத்தேன். அதனால் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை பீட்ரூட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கை விடாமல் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி போகாமல் இருக்கும். நல்லா கிளறியாச்சு. இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து இப்போ நம்ம முந்திரியை திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதில் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டியாக ஆயிடுச்சு. இப்போ நெய் 1 ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முன்னே நம்ம செய்கிற கேசரிக்கெலாம் நிறையா நெய் ஊற்றுவோம். இதுக்கு நிறையா ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஊற்றினாலே சூப்பராக இருக்கும். கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் உங்களுடைய பீட்ரூட் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.